சவரகன் கத்தி. பின்னும் அவர், மனுபுத்திரனே, சாத்தியாகிய கருக்கான கத்தியை வாங்கி அதனால் உன் தலையையும் உன் தாடியையும் சிரைத்துக் கொண்டு பின்பு நிறுக்கும் தராசை எடுத்து அந்த மயிரை பங்கிடக் கடவாய். 1/3 எடுத்து முற்றிக்கை போடும் நாட்கள் முடிகிறபோது நகரத்தின் நடுவிலே அக்கினியால் சுட்டெரித்து 1/3 எடுத்து அதைச் சுற்றிலும் கத்தியாலே வெட்டி 1/3 எடுத்து காற்றிலே தூற்றக் கடவாய். அவைகளின் பின்னாக நான் பட்டயத்தை உருவுவேன். அதில் கொஞ்சம் மாத்திரம் எடுத்து அதை உன் வஸ்திரத்து ஓரங்களில் முடிந்து வைப்பாயாக. பின்னும் அதில் கொஞ்சம் எடுத்து அதை தீயின் நடுவில் எரிந்து அதை அக்கினியால் சுட்டெரிப்பாயாக. அதிலிருந்து இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் விரோதமாக அக்கினி புறப்படும். கர்த்தர் எருசலேமின் அழிவை அடையாளங்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இதற்கு முன்பு எசேக்கியேல் தீர்க்கதரிசியே அடையாளமாய் இருந்தார். அவர் இடது பக்கமாகவும் வலது பக்கமாகவும் ஒருக்களித்து படுத்து இஸ்ரவேல் வம்சத்தாருடைய அக்கிரமத்தையும் யூதா வம்சத்தாருடைய அக்கிரமத்தையும் சுமந்தார். எசேக்கியேல் அனுபவிக்கும் வேதனைகளை பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்த யூதர்கள் பார்த்தார்கள். எருசலேமுக்கு எப்படிப்பட்ட அழிவு வரும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். எருசலேமின் அழிவு எசேக்கியேலின் இருதயத்திற்கு அருகாமையில் இருந்தது. கர்த்தர் இப்போது எசேக்கியேலிடம் மற்றொரு அடையாளத்தை சொல்லுகிறார். அவர் சவரகன் கத்தியினால் தன் தலையையும் தன் தாடியையும் சிரைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரை முற்றிலுமாய் புறக்கணித்து விடுகிறார். அவர்கள் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத சந்ததியார் என்று கர்த்தர் தீர்மானிக்கிறார். கர்த்தர் அவர்களுக்கு அநேக நன்மைகளை செய்தார். ஆனால் அவர்களோ கர்த்தருக்கு நன்றி இல்லாதவர்களாய் போய்விட்டார்கள். எருசலேம் இஸ்ரவேல் தேசத்திற்கு தலையாக இருந்தது. ஆனால் இப்போதோ எருசலேமின் மகிமையும் மேன்மையும் மங்கி போயிற்று. தலையாக இருந்த எருசலேம் இப்போது தலையின் மயிராக தாழ்ந்து போயிற்று. தலையின் மயிர் அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர்ந்தால் அது தலைக்கு பாரமாக இருக்கும். எசேக்கியேல் தன்னுடைய தலையை சிரைத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தன்னுடைய தலையில் அதிகமாக வளர்ந்திருக்கும் முடியை வெட்டி தன்னை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எசேக்கியேலுக்கு கட்டளை கொடுக்கவில்லை. அவர் தன்னுடைய தலையில் உள்ள மயிரை முற்றிலுமாய் சிரைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய தலையில் கொஞ்சம் கூட மயிர் இருக்கக்கூடாது. கர்த்தர் எருசலேமை முற்றிலும் அழித்து போடுவார் என்பதற்கு இது அடையாளம். எசேக்கியேல் தன்னுடைய தலையையும் தாடியையும் சிரைத்துக் கொண்டு பின்பு நிறுக்கும் தராசை எடுத்து அந்த மயிரை 3 பங்கிட வேண்டும். தலையை சிறப்பது விடுதலையையும் மதிப்பையும் இழந்து போவதற்கு அடையாளம் என்று வேத பண்டிதர்களில் சிலர் விளக்கம் சொல்லுகிறார்கள். அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய ஆனோன் தாவீதின் ஊழியக்காரரை பிடித்து அவர்கள் தாடியை சிரைத்து அவர்களுடைய வஸ்திரங்களை இருப்பிடம் மட்டும் வைத்துவிட்டு மற்ற பாதியை கத்தரித்து போட்டு அவர்களை அனுப்பிவிட்டான். தங்கள் தாடி சிரைக்கப்பட்டதினால் தாவீதின் ஊழியக்காரர்கள் மிகவும் வெட்கப்பட்டார்கள். ஒரு மனுஷனுடைய தாடியை சிரைப்பது அவனை அவமானப்படுத்துவதற்கு அடையாளம். யூதர்கள் துக்க காலத்தில் தங்கள் தலையையும் தாடியையும் சிரைத்துக் கொள்வது வழக்கம். கர்த்தர் எசேக்கியேலிடம் அவருடைய தலையை சிரைத்துக் கொள்ளுமாறு சொல்லுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரின் சந்தோஷம் அவர்களை விட்டு நீங்கும் என்றும் அவர்களுக்கு துக்கம் வரும் என்றும் இதற்கு அடையாளம். எசேக்கியேல் தன்னுடைய தலையையும் தாடியையும் சிரைத்து அந்த மயிரை முற்றிலுமாய் அழித்து போடுகிறார். எருசலேம் முற்றிலுமாய் அழிக்கப்படும் என்பதற்கு இது அடையாளமாய் இருக்கிறது. எசேக்கியேல் தன்னுடைய மயிரை 3 பங்கிட்டு 1/3 எடுத்து முற்றுகை போடும் நாட்கள் முடிகிற போது நகரத்தின் நடுவிலே அக்கினியால் சுட்டெரிக்க வேண்டும். எருசலேம் நகரத்தில் ஏராளமான ஜனங்கள் பட்டினியினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் செத்துப் போவார்கள் என்பதற்கு இது அடையாளம். எருசலேமை அவருடைய சத்துருக்கள் முற்றுகை போடும் நாட்கள் முடிகிற போது எருசலேமின் குடிகளில் ஏராளமானோருக்கு அழிவு வரும். கல்தையர்கள் எருசலேமின் அலங்கங்களில் திறப்புண்டாக்கி நகரத்திற்குள் பிரவேசித்து நகரத்திலே பசியினாலும் பட்டினியினாலும் வாடுகிறவர்களை தங்களுடைய பட்டயங்களினால் வெட்டி கொன்று போடுவார்கள். எசேக்கியேல் தன்னுடைய மயிரில் 1/3 எடுத்து அதை சுற்றிலும் கத்தியால் வெட்ட வேண்டும்.
எருசலேம் நகரம் முற்றுகை போடப்பட்டிருக்கும் போது கல்தையர்கள் யூதர்களில் ஏராளமானோரை தங்கள் பட்டயங்களினால் கொன்று போடுவார்கள் என்பதற்கு இது அடையாளம். எசேக்கியேல் தன்னுடைய மயிரில் மீதமுள்ள 1/3 பங்கை எடுத்து காற்றிலே தூற்ற வேண்டும். கல்தையர்கள் யூதாவின் மனுஷரில் அநேகரை சிறைப்பிடித்து தங்கள் தேசத்திற்கு கொண்டு போவார்கள். மீதமுள்ள யூதர்கள் அந்நிய தேசங்களுக்கு சிதறிப் போவார்கள் என்பதற்கு இது அடையாளம். எசேக்கியேல் தன்னுடைய தலையையும் தன்னுடைய தாடியையும் சிரைத்து அந்த மயிரை 3 பங்காக பங்கிட்டு ஒவ்வொரு பங்கையும் கர்த்தர் சொல்லுகிற பிரகாரமாக அழித்து போட வேண்டும். மயிரை மொத்தமாக அழித்து போடாமல் அதில் கொஞ்சம் மாத்திரம் எடுத்து அதை தன் வஸ்திரத்து ஓரங்களில் முடிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் எசேக்கியேலை பார்த்து, பின்னும் அதில் கொஞ்சம் எடுத்து அதை தீயின் நடுவில் எரிந்து அதை அக்கினியினால் சுட்டெரிப்பாயாக. அதில் இருந்து இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் விரோதமாக அக்கினி புறப்படும் என்று சொல்லுகிறார். கெதலியாவின் ஆட்சி காலத்தில் கல்தையர்கள் யூதா மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு போகிறார்கள். யூதர்களில் ஒரு சிலர் மாத்திரமே பாபிலோனுக்கு போகாமல் யூதா தேசத்திலேயே தங்கி விடுகிறார்கள். அவர்கள் ஒரு சிலராக இருந்தாலும் தாங்கள் எருசலேமிலே பாதுகாப்பாக இருப்பதாக நினைக்கிறார்கள். எசேக்கியேல் தன்னுடைய மயிரில் கொஞ்சம் மாத்திரம் எடுத்து அதை தன்னுடைய வஸ்திரத்து ஓரங்களில் முடிந்து வைக்கிறார். யூதா மனுஷரில் கொஞ்சம் பேர் மாத்திரமே எருசலேமில் மீதியாய் இருப்பார்கள். வஸ்திரத்தில் முடிந்து வைத்திருப்பது போல தாங்கள் எருசலேமிலே பாதுகாப்பாய் இருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். எசேக்கியேல் தன்னிடத்தில் உள்ள கொஞ்சம் மயிரை எடுத்து அதை தீயின் நடுவில் எரிந்து அதை அக்கினியால் சுட்டெரிக்க வேண்டும். அதில் இருந்து இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் விரோதமாக அக்கினி புறப்படும். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் வஸ்திரத்தில் முடிந்து வைக்கப்பட்ட மயிரை போல பாதுகாப்பாக இருப்பார்கள். அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் தீயின் நடுவிலே எரியப்பட்டு அக்கினியால் சுட்டெரிக்கப்படும் மயிரை போல அழிந்து போவார்கள். நிறைவேறிய முன்னறிவிப்புகள். இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் விரோதமாக அக்கினி புறப்படும். நானே உனக்கு விரோதமாக வந்து புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக உன் நடுவிலே நீதி செலுத்துவேன். நான் முன்பு செய்யாததும் இனி செய்யாதிருப்பதுமான விதமாய் உனக்கு உன் எல்லா அருவருப்புகளின் நிமித்தமும் செய்வேன். உன் நடுவிலே பிதாக்கள் பிள்ளைகளை தின்பார்கள், பிள்ளைகள் பிதாக்களை தின்பார்கள். நான் உன்னில் நீதி செலுத்துவேன். உன்னில் மீதியாய் இருப்பவர்களையெல்லாம் சகல திசைகளிலும் சிதறிப்போக பண்ணுவேன். நான் உன்னை குறுகி போக பண்ணுவேன். என் கண் உன்னை தப்பவிடாது. நான் உனக்கு இரங்க மாட்டேன். உன்னிலே 1/3 பங்கு கொள்ளை நோயால் சாவார்கள். 1/3 பங்கு உன்னை சுற்றிலும் இருக்கிற பட்டயத்தால் வெட்டுண்டு விழுவார்கள். 1/3 பங்கை நான் சகல திசைகளிலும் சிதறிப்போக பண்ணி அவர்கள் பின்னே பட்டயத்தை உருவுவேன். நான் என் உக்கிரத்தை அவர்கள் மேல் தங்க பண்ணுகிறதினால் என்னை ஆற்றிக்கொள்வேன். நான் என் உக்கிரத்தை அவர்களில் நிறைவேற்றும் போது கர்த்தராகிய நான் என் வைராக்கியத்திலே இதை பேசினேன் என்று அறிவார்கள். கடந்து போகிற யாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன் சுற்றுப்புறத்தாராகிய ஜாதிகளுக்குள்ளே நான் உன்னை பாழும் நிந்தையும் ஆக்குவேன். நான் கோபத்தாலும் உக்கிரத்தாலும் கொடிய தண்டனைகளாலும் உன்னில் நீதி செலுத்துவேன். உங்களை அழிப்பதற்கு நான் அனுப்பும் அழிவுக்கு ஏதுவான பஞ்சத்தின் கொடிய அம்புகளை நான் அவர்களுக்குள்ளே எய்வேன். நான் பஞ்சத்தை உங்கள் மேல் அதிகரிக்க பண்ணி உங்கள் அப்பம் என்னும் ஆதரவுகோலை முறித்து போடுவேன். பஞ்சத்தையும் உன்னை பிள்ளையில்லாமல் போக பண்ணும் துஷ்ட மிருகங்களையும் உங்களுக்கு விரோதமாக அனுப்புவேன். கொள்ளை நோயும் இரத்தம் சிந்துதலும் உன்னில் சுற்றித் திரியும். பட்டயத்தை நான் உன்மேல் வரப்பண்ணுவேன். எசேக்கியேல் செய்ய வேண்டிய காரியங்கள். சவரகன் கத்தியாகிய கருக்கான கத்தியை வாங்கி அதனால் தன் தலையையும் தன் தாடியையும் சிரைத்துக் கொள்ள வேண்டும். நெருக்கும் தராசை எடுத்து அந்த மயிரை பங்கிட வேண்டும். 1/3 பங்கை எடுத்து முற்றுகை போடும் நாட்கள் முடிகிற போது நகரத்தின் நடுவிலே அக்கினியால் சுட்டெரிக்க வேண்டும். 1/3 பங்கை எடுத்து அதை சுற்றிலும் கத்தியாலே வெட்ட வேண்டும். 1/3 பங்கை எடுத்து காற்றிலே தூற்ற வேண்டும். அவைகளின் பின்னாக கர்த்தர் பட்டயத்தை உருவுவார்.
அதில் கொஞ்சம் மாத்திரம் எடுத்து அதை உன் வஸ்திரத்து ஓரங்களில் முடிந்து வைக்க வேண்டும். பின்னும் அதில் கொஞ்சம் எடுத்து அதை தீயின் நடுவில் எரிந்து அதை அக்கினியால் சுட்டெரிக்க வேண்டும். இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த வாக்கியம் யூதா தேசத்தாருக்கு மட்டுமே பொருந்துகிறது. இங்கு இஸ்ரவேலின் எல்லா கோத்திரத்தாரும் இருக்கிறார்கள். வடக்கு ராஜ்யத்தில் உள்ள 10 கோத்திரத்தார் அழிந்த பின்பு யூதா தேசமே இஸ்ரவேலின் எல்லா கோத்திரத்திற்கும் பிரதிநிதியாக விளங்குகிறது.